அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றது. நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் தான் பட்டர் க்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்டர் க்ரீமை ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இவ்வளோ சூப்பராக ஒரு பட்டர் க்ரீமை ரெடி பண்ணி சர்வ் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் சுகரை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. கத்தி வைக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் பீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இதை பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டரில் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சிரமமாக தெரியும். கொஞ்சம் டைம் போக நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பட்டர் நல்லா எல்லோ கலரில் இருக்குது. அதே அளவு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. இது நமக்கு சேஞ்ச் ஆகும், நல்ல லைட் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நம்ம பட்டர் லைட் சாண்டல் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா அழகாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட்டர் அளவுலேயும் நமக்கு நிறையா ஆயிருக்கு, குவான்டிட்டியும் நிறையா ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம க்ரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது நான் இது கூட நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஒரே டைமில் சேர்க்கணுன்னு இல்லை. நான் ஃபஸ்ட்டு பாதி சுகர் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி சுகரை 2 பேட்சாக நான் கலந்துக்கிட்டேன் இது கூட. அடுத்தது இதில் நான் கொஞ்சம் வனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். வனிலா எசன்ஸ் சேர்க்கறது நம்ம க்ரீமுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். நமக்கு க்ரீம் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் சேர்த்தோடனே ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நான் அதை பைப்பிங் பேக்கில் போட்டு டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்றதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் க்ரீம் ஒரு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பரான பட்டர் க்ரீம். இப்போ இந்த பட்டர் க்ரீம் கரெக்டாக ரெடி ஆகிருக்குன்னா அதை இந்த மாதிரி கவுத்தி வச்சோம்னா கீழே கொஞ்சம் கூட வரக்கூடாது. அதே சமயம் அது அப்படியே நிற்கணும், எந்த க்ரீமும் நகராமல். அப்போ உங்கள் பட்டர் க்ரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது பட்டர் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பைப்பிங் பேக்கில் போட்டு டிசைன் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரெட் ஃபுட் கலர் நான் அதிகமாக சேர்த்திக்கல. லைட்டாக பிங்க் கலர் வரணுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலரில் ரெடி ஆகிருக்கு நம்ம பட்டர் க்ரீம். இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கப் கேக்கில் நம்ம இப்போ டிசைன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது நம்மளுடைய பட்டர் க்ரீம் ப்ரிப்பரேஷன் சொல்லிவிட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பட்டர் க்ரீம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது நான் வேறு நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன மைன்யூட்டான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதற்கும் அந்த பட்டர் க்ரீம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதில் நம்ம வெளியில் ஷாப்ஸில் வாங்குகிற க்ரீமை விடவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இனிப்புமே 200 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சுகருன்றது எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது. நல்லா இனிப்பாகவே தெரிஞ்சுது. 2 கப் கேக்குமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் 2 டிசைன்ஸில். இன்னொரு கப் கேக்கில் வேறு டிசைன் நான் போட்டு காமிக்கிறேன். இது லீஃப் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன்.
எல்லா டிசைன்ஸுமே நம்மளால் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ண முடியுது இந்த வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண க்ரீம் வச்சு. ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் ரொம்ப சூப்பராகவே இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நமக்கு வெளியில் ஷாப்ஸில் கிடைக்குது. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இது மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுடலாம். சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். பசங்களுக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் மாதிரி ஆசையாக இருக்கும். பேக்கரி டேஸ்ட்டை விட ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். பாருங்கள், நம்ம பட்டர் க்ரீம் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ஷீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.